எனது பெயர் எம். சையது காஜா ஷெரீப். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறேன். நடைபெற்று கொண்டிருக்கும் தமிழகத்தில் திமுகவின் அராஜகம் மிகவும் அதிகமாயிருச்சு. சமீபத்தில் பார்த்திங்கன்னா கள்ளச்சாரத்தால் இங்கே 60 பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நடைபெற்ற 40 பார்லிமெண்ட் எம்பிக்கும் தேர்தல் நடந்துச்சு. அந்த 40 தொகுதியிலையும் ஒரு தொகுதியில் எங்கள் கேப்டனின் அன்பு தலைவர் கேப்டனின் புதல்வர் இளைஞர்களின் எழுச்சி தளபதி விஜயபிரபார் அவர்கள் போட்டிட்டாங்க. கடுமையாக உழைச்சி நல்ல ஓட்டில் நாங்கள் 1 மணி வரை ஓட்டில் ஜெயிச்சு லீடிங்கில் இருந்தோம். 2 மணி வரை 2 மணியோட ஓட்டு என்றதை நிப்பாட்டி 3, 4, 5 மணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி 3 மந்திரி ஆளுங்கட்சி 3 மந்திரி ஓட்டுன்ற இடத்துக்கு வந்து கொலைப்படி பண்ணி தோற்ற மாணிக்கத்தாவத்தரை ஜெயிச்சதாக அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நடைபெற்று திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் மாவட்டங்களில் சார்பாக ஊழல் அராஜகம் இருந்துச்சு. 6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் 40 வெற்றி என்று அறிவிச்சிட்டாரு. எங்களுக்கெல்லாம் ஷாக்காச்சு. எப்படி 40 ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாரு. இன்னும் ஓட்டே எண்ணலையே. 13 வெட்டி தான் 2 மணி நேரம் எண்ணியிருந்தோம். அதில் தம்பி விஜயபிரபான் வந்து 13,000 ஓட்டு லீடிங்கில் இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னமோ தப்பு பண்ணாங்க. காலையில் ஓட்டு பெட்டியை எண்ணணும், தபால் பெட்டி எண்ணணும், தபால் ஓட்டை எண்ணலை. நைட்டு 11 மணிக்கு எண்ணுறாங்க. மொத்தத்துக்கு இது எதுக்கு எலெக்ஷன் வச்சாங்கன்னு தெரியல. 40 அவங்க ஜெயிச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்கலாம். எங்களுக்கெல்லாம் மன வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அனுபவம் கம்மி தான். நாங்கள் அதை கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். அவங்க அளவுக்கு தில்லுமுள்ள பண்ணக்கூடிய தைரியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அதில் கொஞ்சம் ஏமாந்துட்டோம். மன வருத்தமாக இருக்குது. திரும்ப எண்ணுறதுக்கு முறையிட்டிருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு திரும்ப எண்ணி மக்கள் மத்தியில் 1250 பெட்டி என்னாத்தான் அந்த தவறை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நாங்கள் வந்து பணம் வந்து ஒரு 14 பெட்டிக்கு தான் கட்டியிருக்கோம். இதில் தப்பு நிறைய எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பாக கடவுள் தான் எங்களுக்கு நல்லது செய்வார் என்று நம்புகிறோம். வலிமையாக இருக்குது. இனி வர்ற காலங்களில் தேமுதிக வலிமையாக இருக்குது. திமுகவை எதிர்த்து போட்டி கூட நாங்கள் வலிமையாக இருக்கோம். இந்த தேர்தல் எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. அதாவது இப்படிலாம் தப்பு பண்ணுவாங்க, ஃப்ராடு பண்ணுவாங்க, இப்படி செய்யலாம் அப்படிங்கிற வழிமுறை எங்களுக்கு தெரியாது. பார்த்துக்கிட்டோம். இனி கவனமாக இருப்போம். கன்னியாகுமரி தேமுதிகவின் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக கடந்த 7 வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். 2021 திமுக ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி கள்ளச்சாராயம், கஞ்சா, குட்கா போன்ற இளைஞர்களை சீர்கெடுக்கும் ஆட்சியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று கள்ளக்குறிச்சி இந்த சம்பவம் ஒரு சிறிய உதாரணமை தவிர அனைத்து பகுதிகளிலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டது மட்டுமல்லாமல் இளைஞர்களை சீர்கெடுக்கும் வேலைகளை இந்த அரசு ஊக்குவித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்களானால் எங்கள் மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் மாணவர்கள் மத்தியில் கஞ்சா விற்பனையும் கஞ்சா மோகமும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த அரசாங்கமே உடந்தையாக இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் எங்கள் மாவட்டத்தில் கஞ்சா உற்பத்தி ஆவதில்லை. இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த அரசாங்கத்தால் தடுக்க முடியாது என்று கிடையாது. ஆகவே இதை ஊக்குவித்துக் கொண்டிருப்பது அந்தந்த பகுதியில் உள்ள திமுகவினரை. அதே போல டாஸ்மாக் பார்கள் அனைத்தும் திமுக வசமே உள்ளது. ஆகவே இந்த திமுக அரசு தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு இதனாலேயே பிரச்சனையாகி கொண்டிருக்கின்றது. இதை இந்த திராவிட மாடல் என்று கூறக்கூடிய திருட்டு மாடல் அரசு தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கொட்டு கொண்டிருப்பதற்கு ஒரே உதாரணம் நடந்து முடிந்த எம்பி தேர்தலில் எங்களுடைய இளம் தலைவர் நாளைய நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற விஜயபிரபா அவர்களை வெற்றி பெற்றவர்களை அரசாங்க அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து
அராஜக போக்கை கடைபிடித்து மிரட்டி வெற்றி பெற்றார்கள். ஏற்கனவே கேப்டன் அவர்களின் மண்டபத்தை இடித்ததனால் கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிஎம் ஆக முடியவில்லை எங்கள் மண்டபத்தை இடித்ததுக்கு பின்னால். அதை போல இன்று ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தவறை எங்கள் வெற்றியை தோற்கடித்தார். நாங்கள் இதற்கு பழி வாங்காமல் விடமாட்டோம். வர இருக்கின்ற அனைத்து தேர்தல்களிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று திமுக இல்லாத அளவிற்கு தடம் தெரியாத அளவிற்கு செய்வதற்கு ஆவணை செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தென்காசி தெற்கு மாவட்டம் மே. பழனிசங்கர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சராக செயல்படுகின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த தீய ஆட்சியிலே கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய விற்பனையிலே காருணியாபுரத்திலே 60 பேர் மாண்டபோது கூட அங்கே நேரில் சென்று ஆறுதல் சொல்லக்கூட முடியாது இருக்கின்ற ஒரு தமிழக முதலமைச்சரை இன்று தமிழக மக்கள் காரி துப்புகின்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை செய்திருக்கிறார். ஒரு 60 பேர் மாண்ட பொழுது கூட அதை சென்று பார்த்து நேரில் ஆறுதல் சொல்லாமல் நிச்சயமான முறையிலே அவர்கள் 40 வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற மமதில் இருந்த நேரத்திலே சட்டசபை கூடுகின்ற நாளிலே அந்த 60 பேர் இறந்தார்களே, அது தெய்வம் கொடுத்த தண்டனையாகத்தான் நான் கருதுகின்றேன். எங்கே விருதுநகரில் வெற்றி பெற்ற எங்கள் அன்பு தம்பி இளைய தளபதி கேப்டனுடைய மூத்த மகன் விஜயபிரபாகரன் வெற்றியை தடுத்து வாக்கு எண்ணுகின்ற பொழுது அன்றைய மாலை 6 மணி அளவிலே 40 வெற்றி பெற்று விட்டோம் என்கிற மமதையிலே தமிழக முதலமைச்சர் அறிவித்தாரே, 39 வெற்றி பெற்றுவிட்டு விருதுநகரில் தோல்வி அடைந்துவிட்ட நிலையிலே தமிழகத்தினுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சென்று சம்பவ இடத்திலே வாக்கு எண்ணுகின்ற பொழுது அவர் செல்வதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் அதையெல்லாம் தேர்தல் கமிஷன் கணக்கில் கொள்ளாமல் அங்கிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரை வற்புறுத்தி வெற்றி பெற்றதை அறிவித்தார்களே, இது எந்த வகையில் நியாயமானது? தெய்வம் நின்று கொள்ளும். நிச்சயமாக நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு ஒரு தண்டனை இறைவன் கொடுத்தே தீருவான். எங்களுடைய கேப்டன் நிச்சயமான முறையில் சொல்கின்றோம், கேப்டனுடைய ஆசையும் இறைவனுடைய ஆசையும் தம்பிக்கு இருக்கின்ற வகையிலே நிச்சயமாக மு.க. ஸ்டாலினுடைய அழிவு ஆரம்பித்து விட்டது என்று தான் சொல்வேன். ஏனென்று கேட்டால் வெற்றி பெற்றவரை தோல்வி அடைந்ததாக சொல்வது எந்த வகையில் நியாயமானது? இதே நிலை காலம் மாறும், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளை என்பது சரித்திர உண்மையை நிச்சயமாக திமுகவுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உணர்த்துகிற காலம் வெகு தொலைவிலே இல்லை. எங்கள் அந்நியார் அறிவித்தது போன்று தென்காசி தெற்கு மாவட்டத்திலே தென்காசி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு தினசரி 1000 லாரிகள் கல்குவாரி மூலமாக 1000 லாரி கல் செல்கின்றது. அதை ஏற்கனவே கண்டித்து எங்களுடைய அந்நியார் பிரேமலதா விஜயராஜ் அவர்கள் வைத்து ஆலங்குளத்திலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தோம். மீண்டும் அதே போன்று புலியரையிலே நிச்சயமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம். தமிழக மக்கள் இன்னல் படுகின்ற ஆட்சியாக, தமிழக மக்கள் வேதனைப்படுகின்ற ஆட்சியாக, தமிழக மக்கள் துன்பப்படுகின்ற ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா கள்ளச்சாராய விற்பனை தமிழகம் எங்கும் தெருக்களுக்கு தெரு இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழக இளைஞர்கள் இன்றைய தினம் கஞ்சா போதனை இருப்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்னை சந்தித்திருக்கின்றது. எனவே நாங்கள் சொல்கின்றோம், எங்கள் அந்நியார் தலைமையிலே நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாள் வெகு தொலைவிலே இல்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்நியார் வழியிலே மே. பழனிசங்கர், தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். எம்.என். கிருஷ்ணமூர்த்தி, தேனி மாவட்ட கழக செயலாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் மிகவும் மோசமான ஒரு தேர்தல். அதாவது திமுக என்ன நினச்சோ அதைத்தான் அவங்க அதிகாரிகளை வைத்து பணபலம் படைபலம் எல்லாத்தையும் வச்சு அவங்க அதிகார துஷ்பிரயோகம் செய்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பாக விருதுநகரில் அவங்க ஜெயித்தது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்ன பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 40க்கு 40 நாங்கள் வென்று விட்டோம்னு கரெக்டாக 1:30 மணிக்கு சொல்கிறாங்க. 2 மணிக்கெல்லாம் அமைச்சர் மூர்த்தி, தங்கம் தென்னரசு, KKSR 3 பேர் உள்ளே போயிட்டாங்க. அரசு அதிகாரிகள் அதை அவங்கள உள்ளே விட்டுட்டு அமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அதிகாரிகள் செஞ்சாங்க. ஏன்னா இது முறையாக நடந்திருந்தால் கண்டிப்பாக தம்பி விஜயபிரபாகரன் வெற்றி நிச்சயம் அங்கே ஜெயித்தது விஜயபிரபாகரன் தான். ஆனால் விஜயபிரபாகரன் அவர்களை தோற்கடிக்கப்பட்டார். அதுதான் உண்மை. இந்த 3 அமைச்சர்களும் சேர்ந்து
மூர்த்திக்கு என்ன வந்து KKSRக்கு அமைச்சருக்கு என்னன்னா, இந்த ஒரு தொகுதி தோத்தா உன்னுடைய அமைச்சர் பதவி காலியாகும் அப்படின்றது வந்து அவங்க கட்சியினுடைய அறிக்கை. அதனால் வந்து அதையும் சேர்த்து வந்து அவங்க வந்து வென்றதை வந்து தோற்றதாக அறிவிச்சாங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கோம், எங்கள் தலைமை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திட்ட நாங்கள் முறையிட்டிருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தர்மத்தின் வாழ்வுதானே சூதுகோவும், மீண்டும் தர்மமே வெல்லும். தலைவர் கேப்டன் நல்லாசியோட தம்பி விஜய் பிரபாகரன் விருதுநகரில் கண்டிப்பாக ரீகவுண்டிங்கில் வெற்றி பெறுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இன்னைக்கு பிரச்சாரத்தில் வந்து கழக பொதுச்செயலாளர் எங்களுடைய அந்நியாரனுடைய பிரச்சாரங்கள் தான் இன்னைக்கு எல்லா மக்கள் மத்தியிலும் பேசப்பட்டது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் மனதிலும் ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவியாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவியாக எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்கள் வந்து இன்னைக்கு எல்லா பகுதியும் மூல முடக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் எங்களுடைய அந்நியார் அவர்கள் பிரச்சாரம் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு அளவில் இருந்துச்சு இந்த கூட்டணியில். அதே மாதிரி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய துணை இல்லாமல் யாரும் நாளை ஆட்சி அமைக்க முடியாது. எங்களுடைய அந்நியார் அவர்களுடைய பிரச்சாரம் மக்கள் மனசில் வந்து மக்கள்கிட்ட போய் நிறைய வந்து சேருது. தலைவர் கேப்டன் அவர்களுடைய இறப்பு, அந்த அனுதாபம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு. 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரும். 2011 எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக கூட இல்லையோ அந்த நிலை 2026 கண்டிப்பாக உருவாகும். 2024 பாராளுமன்ற விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் செஞ்ச இந்த ஒரு தீய செயலுக்காக கண்டிப்பாக 2026 தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினால் உருவாக்கப்படும் என்பதை தேனி மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதவன், மாநகர் மாவட்ட செயலாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், திண்டுக்கல். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஆட்சி எதுவுமே கிடையாது. மக்களுக்கு விரோதமான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 63 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதாவது கள்ளக்குறிச்சி அந்த மலைப்பகுதியில் வந்து மலைப்பகுதியுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 1095 சதுர கிலோமீட்டர் கொண்ட அந்த மலைப்பகுதியில் 2000 4000 உயரம் கொண்ட அந்த மலைப்பகுதியில் குடிசை தொழில் போன்று இன்றைக்கு கள்ளச்சாராயத்தை காட்சி கொண்டிருக்காங்க. இங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வசந்த் கார்த்திகேயன் அவர்களும், அதுக்கு அடுத்தபடியாக ரிஷிவந்தம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களெல்லாம் இணைந்து தான் திமுகவோட ஆட்சியில் இது போன்று வந்து அவங்களோட ஆதரவோடு தான் அங்கே கலாச்சாரம் வந்து காட்சிக்கு இருக்காங்கன்றது என்பது வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களோட கருத்தே வந்து ஆளுங்கட்சியுடைய அதாவது இந்த மக்களோட ஆளுங்கட்சியோட ஒத்துழைப்போடு தான் கலாச்சாரம் அங்கே காட்சி கொண்டிருக்காங்க. இது குடிசை தொழில் போன்று அந்த மலைப்பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மலைப்பகுதியில் மக்களுக்கான தேவைகள் அங்கே என்ன செய்யணுமோ அதுக்கான விஷயங்கள் நிறையா கொண்டு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த மலைப்பகுதியில் வந்து இது போன்று செயல் இல்லாமல் இந்த திமுக ஆட்சியில் வந்து இது போன்று நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 63 பேர் இறந்த இடத்துல தமிழகத்தோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க, எதையுமே போய் அங்கே பார்க்கவில்லை. அங்கே இருந்த கலெக்டர் என்ன கொடுக்குறாரு பேட்டி, அது போன்ற எந்த செயலுமே நடக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லி அங்கே பேட்டி கொடுக்குறாரு. விஷச்சாயம் குடித்து ஒருத்தர் வந்து கண் பார்வை இறந்துருக்காங்க, அரசு மருத்துவமனையில் அனுமதியிருக்காங்கன்னு கூறிய போது கூட அந்த அங்கே உள்ள கலெக்டர் அது போன்ற செயலாம் இங்கே இல்லை என்று கூறினாங்க. காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற செயல்களை வந்து ஏன் எடுக்கவில்லை என்று அங்கே உள்ள மக்கள் மூலியமாக தெரியும் போது என்னன்னா, ஆளுங்கட்சியினுடைய அராஜக போக்கு, திமுகவுடைய அராஜக போக்குனால காவல்துறை வந்து காக்கி சட்டை போட்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கு உரிய அங்கீகாரம் இங்கே இல்லை. இன்றைய இருக்கக்கூடிய திமுக அரசோட அராஜக போக்கால் காவல்துறைக்குரிய மரியாதை அங்கீகாரம் என்பது இல்லாமல் போச்சு என்பது மக்களோட கருத்து. அது மட்டுமல்ல, இன்றைய மாணவர்கள், அதாவது ஆரம்ப பள்ளியிலிருந்து நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லா பேரும் வந்து இன்றைக்கி
கஞ்சா போதைக்கெல்லாம் வந்து இன்றைக்கி அடிமையாயிட்டாங்க. அதாவது கஞ்சா ஒரு சில பேர் கிராமத்தில் ஏதாவது ஒருத்தர் 2 பேர் குடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட போது இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, பள்ளி மாணவர்கள் அடுத்து இந்த சமுதாயம் இளைஞர் வந்து இளைஞர் கையில் தான் சமுதாயம் இருக்குன்ற நம்ம உன்னி பார்க்கும் காலகட்டத்தில் இளைஞரே இன்றைக்கி சீர்கெட்டு போய் கஞ்சாவுக்கு அடிமையாகி பல இளைஞர்கள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இந்த இந்த வரக்கூடிய சந்ததியெல்லாம் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டு இந்த திமுக அராஜக ஆட்சியால் வந்து இளைஞரோட சீர்திருத்தம் ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறோம். அது மட்டுமல்ல, நடந்து முடிந்த விருதுநகர் சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளரான மரியாதைக்குரிய இதே தீபம் நான் வணங்கும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய புதல்வர் விஜயபிரபாரன் அவர்கள் கிட்டத்தட்ட காலையில் இருந்து மதியம் வரைக்கும் அதிக 13,000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலையில் வரான்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எண்ணாமல் நிப்பாட்டி வைத்தது மட்டும் இல்லை, அவர் அதிக மாலை எண்ணி அறிவிக்காமலே தமிழகத்துடைய முதலமைச்சர் 40 நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று அறிக்கை வெளியிடுறாரு. அது என்னன்னா 39 நாங்கள் வெற்றி பெற்றோம், அந்த ஒன்றை விட்டுறக்கூடாது என்று நினைத்து தேசிய முற்போக்கு கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாரன் வெற்றியை வந்து மாற்றி அறிவித்தாங்க அந்த ஆளுங்கட்சி. இது போன்ற அராஜகம் மக்கள் விரோதமான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தை தெரிந்து கொண்டு இது போன்ற செயல் இனிமேல் நடக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு விடுவேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் எல் ஐடன் சோனி இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை எடுத்துக்கொண்டாலும் மத்திய ஆட்சி செய்கின்ற பாஜகவை ஆட்சியை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு மக்கள் விரோத செயலை 2 கட்சியுமே செய்து கொண்டிருக்கின்றார். தமிழகத்தில் ஒரு மூத்த அமைச்சர் சாராயம் குடித்தால்தான் போதை வருகிறது, பிராண்டி அடித்தால் குவார்ட்டர் குடித்தால் போதை வரவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அப்போது அவர்கள் தயாரிக்கின்ற அந்த பிராண்டியை அவர் குடித்து பார்த்துவிட்டு அதில் போதை இல்லை நீங்கள் சாராயம் குடித்து சாவுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இதை கருத்தில் கொண்டு மரியாதைக்குரிய மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவர் அமைச்சர் பொறுப்பில் இருப்பதற்கே லாயக்கில்லை, மக்களை சாராயம் குடியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு அமைச்சரை தமிழகம் இன்று வரைக்கும் பார்த்ததில்லை. சாராயத்தை நிறுத்துவேன் என்று சொல்லி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சாராய கடையை மூடுங்கள், மதுக்கடையை மூடுங்கள் என்று சொல்லி கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து கருப்பு சட்டை அணிந்து அவருடைய வீட்டிற்கு முன்னால் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தை நடத்தினார்கள். நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திலே மதுப்பானம் ஒன்று இருக்காது, படிப்படியாக இந்த சாராயக்கடையை மதுக்கடையை மூடுவோம் என்று சொன்னார்கள். நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற இளம் பெண்கள் விதவையாகின்றார்கள், அவர்களுடைய தாலியை காப்பாற்றுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பு, அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களியுங்கள், நாங்கள் வந்தவுடனே சாராயக்கடையை மூடுவேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அவர்கள் வந்தபோது இருந்த சாராயக்கடையை விட அதிகமாக இன்றைக்கு தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில நம்முடைய தமிழகம் சென்று கொண்டிருக்கின்றது. 63 பேரை காவு வாங்கிய சாராயம் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற முதலமைச்சர் அதற்காக சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், வெடி விபத்திலே இறந்தால் அதற்கு 2 லட்சம் ரூபாயும் கொடுக்கின்ற அவலமான சூழ்நிலை இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய செல்போனிலே பார்த்தால் ஒரு மனைவி சொல்லுகின்றார், நீ நேற்றைக்கு வரைக்கும் அங்கே சாராயம் குடிக்க சென்றாய், இன்றைக்கு ஏன் நீ செல்லவில்லை, இன்றைக்கு நீ சென்றிருந்தால் 10 லட்சம் ரூபாய் எனக்கும் கிடைத்திருக்குமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகவும் கேவலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மத்தியிலே ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 1ஆம் தேதி அன்று 3 நம்முடைய சட்டத்தை மாற்றி திருத்தி எழுதி அதில் பல குளறுபடிகளை செய்திருக்கின்றது. ஒரு வழக்கிலே ஒருவர் சேர்க்கப்படுகிறார் என்று சொன்னால் அந்த வழக்கில் அவருக்கு விடுப்பு எடுப்பதற்காக 317 பெட்டிஷன் என்று நாங்கள் ஒன்று போடுவோம். அந்த பெட்டிஷனை அவருக்கு நம்ம கோர்ட்டுக்கு இன்றைக்கி வந்துட்டுருக்கோம், வரும்போது திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்துக்கு நமக்கு சுகம் இல்லாமல் ஆயிடுச்சு, அதை ஆன்லைனில் போடணும், ஆன்லைனில் போடலைன்னா வாரண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்லைன்லன்னா அவன் முந்தின நாளே போடணும், போட்டால் தான்
அந்த 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 மனுவானது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அவன் சுகம் இல்லாமல் வரவன் முந்தின நாளே வந்து நீ வந்து எனக்கு சுகம் இல்லை, அதனால் ஆன்லைனில் நான் அப்ளிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லணும். சொன்னால் தான் அது மாதிரி அந்த வாரண்டானா வாரண்ட் ரீகால்னு ஒன்று கிடையாது. முன்னாடியெல்லாம் வாரண்டானா நம்ம அந்த அக்யூஸ்டை கொண்டு போய் சரண்டர் பண்ணுவாங்க, வாரண்ட் ரீகால் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஆள் சிறைக்கு சென்று தான் வெளியே வர வேண்டும், அப்படிப்பட்ட அவலநிலை. அதே போல் ஒரு வழக்கை 40 நாட்களில் முடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். 2 மனுவுக்கு மேல் போடக்கூடாது என்று சொல்கின்றார்கள். இப்படிப்பட்ட மோசமான ஒரு அரசு இந்தியாவிலும் தமிழகத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கரங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும். நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் கேப்டனுடைய பாதையை பின்பற்ற வேண்டும். கேப்டன் அவருடைய கரங்களுக்கு வலு சேர்க்க வேண்டும். நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களை நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இந்த தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பார்களானால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அவல நிலையும் மாறி படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம், நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற சூழல் கேட்ப எங்கள் தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் இதய தெய்வம் அவர்களை வணங்கி இந்த இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற்றதை தோற்றுவிட்டதாக அறிவித்து விட்டார்கள். இந்த கொடுமையான ஆட்சி, திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்க தீய ஆட்சியான திமுக ஆட்சியிலே இப்படி ஒரு கொடுமை, செவிச்சவர்களை தோற்றதாக அறிவிக்கிற சரித்திரமே இப்போ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இப்போ நடந்த இதில் நம்ம கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில், அது கள்ளச்சாராயமாக விஷச்சாராயத்தை காய்ச்சிக்கிட்டு இதுலேயும் பேசுகிறாரு. பாருங்கள், துரைமுருகன் மினிஸ்டர் மந்திரி அவர் சொல்கிறாரு, சாராயத்தில் தான் போதை இருக்குது, பிராந்தியில் போதை இல்லை. அப்போ எப்படி சொல்லிக் கொடுக்க? இவங்கெல்லாம் குடித்து பார்த்து டெஸ்ட் பண்ணி தான் சாராயத்தை வெளியே விடுறாங்க. எப்படி ஒரு கொடுமை நடக்குது? இதை குடிக்க விடாமல் அழிக்கணும்னு நினைக்கிறது தானே அது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. இவங்களே சொல்கிறாங்க இதில் போதை இருக்குது, அதில் போதை இல்லை, இவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி கால கொடுமையாக நடக்கிறது பாருங்கள். தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் இந்த விருதுநகர் பாராளுமன்ற தேர்தலில் அவர் கண்களோட தெரியுது, எல்லா மக்களும் பார்க்குறாங்க, ஜெயிச்சிட்டாரு, முன்னணியில் போகிறாருன்னு பேசுகிறாங்க. அப்படியே கலெக்டர் சொல்கிறாரு, எனக்கு ப்ரெஷர் மேலே இடத்துலேருந்து ப்ரெஷர் அதிகமாக வருது, அதனால் நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன்லாம் சொல்கிறாரு. பாருங்கள் எப்படி ஒரு கொடுமை. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்றி விட்டு ஒரு நல்ல ஆட்சியை தமிழகத்துக்கு வர வேண்டும் என்பதே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் எங்களுக்கு கோரிக்கையாக நாங்கள் இதை வைக்கின்றோம். அதே போல் பாருங்கள், இந்த கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்களுக்கு 10 லட்சம், அது சாத்தூரில் இப்போ இறந்துருக்க சமயத்தில் போன சனிக்கிழமை இறந்தாங்க. உழைச்சி அவங்க வேர்வை சிந்த உழைச்சி பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த வேட் ஹவுஸில் வேலை செய்கிறாங்க, பயிர் ஹவுஸில். அவங்க இறந்துட்டாங்க, வெடி விபத்தில் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு? வெறும் 3 லட்சம் தானா? 10 லட்சம் ஒரு கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு 10 லட்சம்னா, உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு செத்தவங்களுக்கு வேர்வு செஞ்ச அவங்க உழைச்சி அவங்க இந்த மாதிரி இப்போ வேட்டு வெடிச்சிருச்சு. அதில் பாருங்கள், வெறும் 3 லட்சம். இது என்ன கொடுமை? இந்த ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றி எரியும் வரை தமிழகம் முன்னேறாது என்பதை இந்த நேரத்தில் நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.